வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். நேற்று நீட்டோடைய ரிசல்ட்டை அன்எக்ஸ்பெக்டடாக என்டிஏ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஜூன் 14th தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆல்ரெடி அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்டை நமக்கு என்டிஏ வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஃபுல்லாக வைரலானது ஒரு 2 விஷயம் முக்கியமானது. ஒரு 2 கேண்டிடேட்ஸோடைய மார்க்கு, அதாவது ஒரு கேண்டிடேட்ஸ் 718, அதாவது 718 719. ஸோ நிறைய தரப்புல இருந்து இந்த மார்க் எப்படி வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. என்னன்னா நமக்கு இப்போ நெகட்டிவ் மார்க் இப்போ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணல அப்படின்னா நமக்கு -4 போயிடுச்சு அப்படின்னா எப்படி இந்த மாதிரி 719 718 வரும் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதற்கு இந்திய தரப்புல இருந்து பதில் சொல்லிட்டாங்க. அதுக்கான நோட்டீஸும் சொல்லிட்டாங்க. அது என்னன்றது வீடியோ எண்டில் பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 6 பாயிண்ட் நிறைய தரப்புல இருந்து வச்சிருந்தாங்க. ஒன்று நீட் எக்ஸாம்ஸ் அப்போ பேப்பர் லீக் ஆனது. அதுக்கப்புறம் ரிசல்ட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது. 2 கேண்டிடேட்ஸோடைய மார்க் நம்பவே முடியல, இது எப்படி பாசிபிள்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரியே ஒரு 67 ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 720 எடுத்திருக்காங்க, இது எப்படி முடியுன்ற மாதிரியும். ஒரே ஒரு சென்டர்ல பாத்தீங்கன்னா 5ல இருந்து 6 ஸ்டூடெண்ட் 720 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இதுல ஏதாவது இப்போ கரப்ஷன், ஏதாவது ஃப்ராட் இருக்கும் அப்படின்ற மாதிரியா நிறைய தரப்புல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டோம்னே என்டிஏ உடைய அஃபிஷியல் வெப்சைட், அதாவது ட்விட்டர் பேஜ்ல அஃபிஷியலா ஒரு நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த 718 19க்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். என்டிஏ தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி விட்ட இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் எக்ஸாம் டைம் லாஸ் ஆனனால நிறைய கேண்டிடேட்ஸ் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ்க்கான ரிப்ளை அவங்க கிரேஸ் மார்க் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதாவது 2018 ஒரு ஜட்ஜ்மெண்ட் படி இந்த மாதிரி டைமிங் லாஸ் ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அதற்கான இது இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணா கண்டிப்பா அதுக்கு நாங்க கிரேஸ் மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 718 19 எப்படி வந்துச்சுன்னு கேட்ட கேள்விக்கு இந்த கிரேஸ் மார்க்னால தான் காம்பன்சேட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஸோ சிம்பிளா அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இதனால நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு இன்னும் அந்த கிளாரிட்டி இல்லை. ஏன்னா கிளியரா அப்டேட் பண்ணல. இந்த கிரேஸ் மார்க் போட்டிருக்கீங்களா, இந்த கிரேஸ் மார்க் யார் யாருக்கு எவ்வளவு போட்டிருக்கீங்க அப்படின்றத ஒரு அஃபிஷியலா ஒரு லிஸ்ட் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பேஜ்ல வைரலா நிறைய டாக்டர்ஸே பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மார்க்கு இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். ஸோ யார் யார் எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் யாருமே ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது அப்படியே ப்ரெடிக்ட் பண்ணாலும் அது எக்ஸாக்டா இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ன்றது ஒரு ரொம்ப கியூரியாசிட்டியான ப்ராசஸ். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சு நம்ம என்னைக்குமே பண்ண முடியாது. ஏன்னா ப்ரீவியஸ் இயரோட நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைடு வேற, இந்த வருஷம் வேற. ஸோ வேணா ஒரே ஒரு போன வருஷத்தை இந்த வருஷம் கட் ஆஃப் கூடும் குறையும் அப்படின்னு வேணும்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாக்டான கட் ஆஃப் யாராலையும் சொல்ல முடியாது. அது உங்களுடைய நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்க, ரிசல்ட் வந்துருச்சு, நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வெயிட் பண்ணுங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ற வரையும் உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷனான ஒரு என்ன சொல்றேன்னா நீங்களே உங்களை மைண்டை ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஏன்னா மன அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ மார்க் கம்மியா இருக்கிறவங்க வேற மெடிக்கல் பாத் கோர்சஸ் நிறைய இருக்கு, பேராமெடிக்கல் இருக்கு, ஆயுஷ் கோர்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இயர் தான் சார் நான் நீட் எழுதிருக்கேன், இன்னும் ஒன்ஸ் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஸோ நிறைய சேனல்ஸ் வீடியோ பாருங்க. பட் ஆனா உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் திங்கிங் இருக்கணும். ஸோ நீங்களும் ஒரு பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்த கேண்டிடேட்ஸ் நீட்டில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தது, தயவு செய்து நீங்க ஓனா உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க. பட் டேட்டாவை எடுத்து நீங்களே அனலைஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும். பட் நிறைய பேர் நிறைய விதமா சொன்னாலும், பட் ரிசல்ட் வந்திருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய இண்டிவிஜுவல் மெரிட் லிஸ்ட் வரணும். இப்போ ஸ்டேட் கவுன்சிலிங்க்குன்னு ஒரு மெரிட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ ஆல் இந்தியாவோட ரேங்க் மட்டும் தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆல் இந்தியா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல் இந்தியா பொறுத்தவரையும் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸோடைய மார்க், அதாவது ஹையஸ்ட் மார்க்ன்றது கம்மியாக தான் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் மார்க் எடுத்திருப்பாங்க.
மற்ற மிடில் இருக்கிறவங்க பார்டர்ல இருக்கிறவங்கலாம் வந்து ஸ்டேட்டோட இதை வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து நீங்க வரதுக்கு கண்டிப்பா அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் தனியா போடுவாங்க, அதை நீங்க அப்ளை பண்ணணும். அதுல வந்து பிசி கேட்டகரி எவ்வளோ, பிசிஎம் கேட்டகரி எவ்வளோ, எம்பிசி கேட்டகரி எவ்வளோ, எஸ்சி எவ்வளோ, எஸ்சி எவ்வளோ, எஸ்டி எவ்வளோ, இத்தனை 7 கேட்டகரியிலும் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அப்புறம் இவங்களுக்குன்னா அந்த கேட்டகரி ரேங்க் என்ன, ஜென்ரல் ரேங்க் என்ன, அந்த ரேங்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் சீட் மேட்ரிக்ஸ் இந்த வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த ரிசர்வேஷனை வந்து ஃபாலோ பண்ணணும். இதில் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் 7.5, ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸோ ஸ்பெஷல் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸோ அதே மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி, என்ஆர்ஐ, ஸோ இந்த மாதிரி வந்து இத்தனை கேட்டகிரிஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் ஒரு கட் ஆஃபை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாக்டான கட் ஆஃப் வந்து மெரிட் லிஸ்ட் வந்துட்டா உங்களுக்கே வந்து ஓரளவு ஐடியா தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்னதான் வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணாலும் இட்ஸ் நாட் பாசிபிள் டு கரெக்ட். ஓகேவா? ஸோ கரெக்டாக வராது, அது உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய கேண்டிடேட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ்.